திமுகவில் அமைச்சர்கள் இருந்தவர்களில் நிறைய பேருக்கு மூத்தவர்களுக்கு முக்கியமாக பதவி காலி ஆயிருமோ அப்படிங்கிற அச்சம் வந்துருச்சு அப்படிங்கிறது உண்மையா? அவங்க இன்னும் சொல்ல போனா ஜெயலலிதா அவர்கள் நினைத்தால் மந்திரி இல்லையே எந்திரி அப்படின்னு அந்த காலத்துல எழுதுவோம். எல்லா எம்எல்ஏக்களுக்குமே ஒரு சுழற்சி முறையில கிட்டத்தட்ட மந்திரி பதவி ஒரு தடவையாவது வந்துடும். 5 வருஷ பீரியட்ல பாத்தீங்கன்னா பெரிய சீட்டு கட்டு மாதிரி ஷஃபிள் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனா அதிருப்தி எல்லாம் வராது. ஒரே ஒரு வித்தியாசம் தான், மஸ்தானுக்கு பதிலாக நாசர் வந்ததுலதான் அந்த நான் சொல்ற இந்த பேட்டர்ன் பிரேக் ஆகுது. ஆனா அந்த சிறுபான்மையினத்தை சேர்ந்த ஒருவருக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கணும் என்பதற்காக தான் நாசர். மஸ்தான் பேர்ல என்னென்ன குறைகள் இருந்ததோ அது நாசர் பேர்ல இருந்துச்சு. அப்போ மூலவராக திரு ஸ்டாலின் மாறும்போது உற்சவராக உதயநிதி வந்துடுவார். உற்சவர் தானே சப்பரத்துல ஏற முடியும். உற்சவரை தானே நம்ம கோயிலை சுத்தி கொண்டு வருவோம். உற்சவருக்கு தானே எல்லா விதமான மரியாதைகளும் கிடைக்கும். தோல்ல துண்டே போட முடியாத கிராமத்து சூழ்நிலையில தோல்ல துண்டு போட்டுட்டு ஒரு தலைவர் ஊர்ல பொதுக்கூட்டம் பேசுறதே பெரிய ஆச்சரியமா பார்த்தோம். அப்போ நம்ம ஊர்ல ஒரு கூட்டம் போடுறாங்க, திமுக கூட்டம், எம்ஜிஆர் எல்லாம் இருக்காரு, எம்ஜிஆர் கட்சி, எஸ் ராஜேந்திர கட்சி, ஒரு அட்ராக்ட். அப்போ உதயநிதி அவருக்கான சவால் அந்த பழைய மெத்தடாலஜியிலே இருக்கிறவங்களையும் சமாளித்து கொண்டு போகணும். முக்கியமா மூத்தவர்களுடைய பொறுப்புகளை குறைக்க வேண்டும். முக்கியமா துரைமுருகனுக்கே இப்போ கொடுக்கப்பட்டிருக்கின்ற துறைகளை குறைக்கணும். ஏற்கனவே இருக்கின்ற மூத்த அமைச்சர்களை மெதுவாக ஓரங்கட்டணும். இது உதயநிதி திட்டமா? அப்படிதான் கட்சியில பேச்சிருக்கு. கிராமங்கள்ல அது சுத்தமா மாறி இருக்கு. நகர்ப்புற பகுதியில் எடுத்துக்கலாம், அடுக்குமாடி குடியிருப்பு கலாச்சாரம் வந்த பிறகு, இல்ல ஐடி கலாச்சாரம் வந்த பிறகு, பழைய கான்செப்ட்ஸ் 75 இயர்ஸ் ஓல்டு கான்செப்ட், 75 இயர்ஸ் ஓல்டு பொலிட்டிக்கல் மெத்தடாலஜி அது இப்ப எடுபடாது. வணக்கம் ஆகாய் நண்பர்களே. உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டதில் மூத்த அமைச்சர்கள் அதிருப்தியில் இருக்கிறார்களா? மூத்தவர்களின் பதவி காலியாகுமா? இதை பற்றி பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் நம்முடன் இணைகிறார். வணக்கம் திரு ஷியாம். வணக்கம் நிஜேதர். திமுகவில் அமைச்சர்கள் இருந்தவர்களில் நிறைய பேருக்கு மூத்தவர்களுக்கு முக்கியமாக பதவி காலி ஆயிருமோ அப்படிங்கிற அச்சம் வந்துருச்சு அப்படிங்கிறது உண்மையா? அப்படித்தான் தெரிகிறது. அதாவது அமைச்சரவை மாற்றம் என்பது இயல்பாக நடக்கிற விஷயம்தான். எம்ஜிஆர் அமைச்சரவை மாற்றம், ஜெயலலிதா அமைச்சரவை மாற்றம், இதுக்கும் இப்ப நடக்கிற அமைச்சரவை மாற்றங்களுக்குமான வித்தியாசம், அவங்க 2 பேருமே கன்சல்டேஷன் ப்ராசஸே கிடையாது. அவங்க இன்னும் சொல்ல போனா ஜெயலலிதா அவர்கள் நினைத்தால் மந்திரி இல்லையே எந்திரி அப்படின்னு அந்த காலத்துல எழுதுவோம். எல்லா எம்எல்ஏக்களுக்குமே ஒரு சுழற்சி முறையில கிட்டத்தட்ட மந்திரி பதவி ஒரு தடவையாவது வந்துடும். 5 வருஷ பீரியட்ல பாத்தீங்கன்னா பெரிய சீட்டு கட்டு மாதிரி ஷஃபிள் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனா அதிருப்தி எல்லாம் வராது. என்ன காரணம் அப்படின்னா, எப்படியாவது ஒரு தடவை நமக்கு மந்திரி ஆகிற வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு எல்லா அதிமுக எம்எல்ஏக்களுக்கும் ஒரு எண்ணம் இருக்கும். அதனால அதிருப்தியே வராது. சரி ரைட்டு, நமக்கு இந்த தடவை இல்லை, அடுத்த வாட்டி நமக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு நினைப்பாங்க. இங்க ஒரு பிரச்சனை என்னன்னா, சீனியர்ஸ். இப்போ சீனியர்ஸ்னா இப்போ நேருவோ துரைமுருகனோ அவங்க மந்திரி ஆயிட்டாங்கன்னா அவ்வளோதான், அந்த ஃபுல் டேர்ம் அவங்க தான். ஒருவேளை அடுத்த டேர்ம் கன்டினியூ ஆனாலும் அவங்க தான். அப்போ ஒரு 33 பேர் கொண்ட மந்திரி சபையில இயல்பாகவே ஒரு 15 ஸ்லாட் அது பெர்மனன்ட்லி ஆக்குபைடு. அப்போ இந்த மாதிரியான மாற்றங்கள்ல சில விடுவித்தல்கள் ஏற்படும் போது அவங்களுக்கு வாய்ப்பே இல்லை இனிமேல் என்கிற ரீதியில அது உணரப்படும். ஒரே ஒரு வித்தியாசம் தான், மஸ்தானுக்கு பதிலாக நாசர் வந்ததுலதான் அந்த நான் சொல்ற இந்த பேட்டர்ன் பிரேக் ஆகுது. ஆனா அந்த சிறுபான்மையினத்தை சேர்ந்த ஒருவருக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கணும் என்பதற்காக தான் நாசர். மஸ்தான் பேர்ல என்னென்ன குறைகள் இருந்ததோ அது நாசர் பேர்ல இருந்துச்சு. அதாவது ஃபேமிலியோட டாமினேஷன், அப்புறம் மகன்களுக்கு இவங்களுக்கே பதவி கொடுத்தல், இது இவற்றையும் இருந்தது. இருந்தாலும் ஒரு சிறுபான்மையினர் அவரை நீக்கணும்னு இன்னொருத்தரை போடணும். இப்படிதான் அந்த பேலன்சிங் ஆக்ட் தான். மற்றபடி இதுல 2 முக்கியமான மாறுதல் நீங்க சொன்ன மாதிரி உதயநிதியோட துணை முதல்வர். ஆனா அது கிட்டத்தட்ட எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றுதான். துணை முதல்வர் பதவி போடும்போது நம்ம சீனியாரிட்டி லிஸ்ட் அதை மாற்றி அமைக்க வேண்டியது வருது. துணை முதல்வர் பதவி கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட் கிடையாது, உங்களுக்கே தெரியும். அது ஜிஓ போஸ்ட் மாதிரி தான். அப்ப ஜிஓல வரிசைப்படுத்தும் போது உதயநிதி 3வது இடத்துக்கு வந்துடுறாரு. இது கிட்டத்தட்ட திரு ஸ்டாலின் அவர்களும் அதே 3வது இடம் தான். துணை முதல்வராக இருக்கும்போது பேராசிரியர் அன்பழகன் 2வது இடம்,
இந்த இடத்துல வந்து இன்னொரு சீனியர் இருக்கிறதுனால அவருக்கு 2வது இடம், 3வது இடம் உதயநிதினாலும் கிட்டத்தட்ட அவர் அந்த 2வது இடத்துக்குரிய அந்தஸ்தோடு தான், அந்த மரியாதையோடு தான் அதிகாரிகளால் பார்க்கப்படுவார். அப்போ இயல்பாக சில சீனியர்கள், அது குறிப்பா நேரு மாதிரியானவர்கள், இல்ல மற்றவர்கள் அதிமுகவிலிருந்து திமுகவுக்கு வந்தவர்களை கூட விட்டுறலாம். திமுகவிலேயே வந்து இருந்து அவர்கள் ரொம்ப சீனியர்களாக இருக்கிறவர்களுக்கு ஒரு மன வருத்தம் வரும். ஏன்னா அந்த சீனியாரிட்டி லிஸ்ட்ல அது மாறுறதுனால. ஆனா அதை வெளிக்காட்டிக்க மாட்டாங்க. என்ன காரணம்னா கட்சியோட அடுத்த தலைமை உதயநிதி என்கிற ரீதியில இது பார்க்கப்படுகிறது. பொன்முடி அவருடைய உயர்கல்வித்துறையிலிருந்து வனத்துறைக்கு மாற்றப்பட்டதுங்கிறது மத்தவங்களும் மிச்சம் இருக்கிற 1.5 வருஷத்துல தன்னுடைய பெரிய பதவிகள் போயிருமோங்கிற அச்சத்துல வந்துட்டாங்களா, பயப்படுறாங்களா? அதாவது பெரிய துறைகள் போய்விடுமோங்கிற பெரிய துறைகளுங்கும் போது அதுக்கான மதிப்பு மரியாதை வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அந்த அச்சம் இயல்பாக வரத்தான் செய்யும். அதாவது திரு பொன்முடி அவர்களை பொறுத்தவரையில் ஆளுநருக்கும் அவருக்குமான பல மோதல்கள், ஆனா அது திமுக தலைமையாலும் ரசிக்கப்பட்டது. ஆளுநர் வந்து சட்டமன்றத்திலிருந்து வெளியில போகும்போது அவரை ஒருமையில் விழித்தது, பொன்முடி வந்து ஆளுநருக்கு வந்து தொடர்ந்து பதில் கொடுத்துக்கிட்டே இருந்தது, இது திமுக தலைமையால ரசிக்கப்பட்டது. மாபெரும் சிக்கல் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, பல்கலைக்கழகங்களுக்கான நிதி, பல்கலைக்கழகங்கள்ல வந்து பல பல்கலைக்கழகங்கள்ல துணைவேந்தர் நியமிக்க முடியாமல் போனது, இருக்கிற துணைவேந்தர்களுக்கு எக்ஸ்டென்ஷன் தர வேண்டிய ஒரு கட்டாயம், இதுல மாணவர்கள் படிப்பு பாதிக்கப்படுங்கிற நியாயமான அச்சம் வந்துருச்சு. அது நிறைய அகடமிக் சைட்ல இருந்து நிறைய பேர் ரெப்ரசென்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நீங்க ஒரு சீனியர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் விஜயகுமாரை அகடமிக் சைடுக்கு கொண்டு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட அவர் ரிட்டையர் ஆகியே வந்து 10-15 வருஷம் ஆகுது. என்ன காரணம்னா அகடமிக்கை ஸ்ட்ரென்தன் பண்ணணுங்கிற ஒரு நிர்பந்தம் வந்து நடப்பு அரசுக்கு வந்துருச்சு. பொன்முடி மாற்றத்தோடு சேர்த்து நீங்கள் இந்த புதிய வரவையும் சேர்த்து கணக்கில் எடுக்கணும். அது ஈவன் தோ அது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வரவு தான் என்றாலும் ரொம்ப சீனியர் ஒரு அதிகாரி அவர். ஓய்வு பெற்ற பிறகு 10 வருடம் முடிந்த பிறகும் அவரை வந்து பணிக்கு அழைக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. அப்போ பொன்முடி விட்டு சென்ற இடம் உயர்கல்வித்துறையில, அதாவது ஆளுநருக்கு டஃப் ஃபைட் கொடுக்கிற இடம், அதை வந்து இப்ப இருக்கிற பிரசன்ட் அமைச்சர் அவர் ஈடுகட்ட வேண்டும் என்பது வந்து ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கும். ஏன்னா ஆளுநரோட அவரோட எல்லா அத்துமீறல்களும் வந்து ஒரு கட்டுக்குள்ள அடங்காமலே தான் போயிட்டே இருக்கும். அப்போ ஒரு செக்மேட் வைக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். அதே நேரத்தில் வந்து உயர்கல்வித்துறையை சீரமைத்து அதற்கு உரிய நிதிகளை எல்லாம் கொண்டு வந்து செப்பனிட வேண்டிய கட்டாயமும் அதில் ஏற்படும். இப்படிதான் நம்ம அதை பார்க்கணும். ஆனால் பொதுவாகவே வந்து அமைச்சரவை மாற்றம் என்பது முதலமைச்சரின் தனிப்பட்ட உரிமை தான். ப்ராக்ரஸ் கார்டு, ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க துறையில எந்த அளவுக்கு சிறப்பாக பணியாற்றினார்கள்ங்கிறத வைத்து அந்த அமைச்சரவை மாற்றம் நடந்துகிட்டே இருக்கணுங்கிறது தான் என்னோட கருத்து. மத்திய அமைச்சரவை மாற்றம் கூட இப்போ 240 எம்பி தான் பிஜேபிக்கு இருக்கும்போது பெரிய அளவுக்கான மாற்றங்களை எல்லாம் நம்ம இப்போதைக்கு எதிர்பார்க்கவே முடியாது. மாநிலங்க அப்படி இல்லை. தமிழ்நாட்டில் வந்து ஃபுல் மெஜாரிட்டியில் இருக்கிற ஒரு கவர்மெண்ட், கூட்டணி ரீதியாகவும் அவங்களுக்கு வந்து அந்த பலம் வந்து அதிகம், திமுக கூட்டணிக்கான பலம் அதிகம். அப்படி இருக்கும்போது தைரியமாகவே வந்து அமைச்சரவை மாற்றம் செய்யலாம். இதுவே லேட்டுங்கிறது என்னோட கருத்து. இப்போ உதயநிதி சொன்னால்தான் பதவி, உதயநிதி சொன்னால்தான் மாவட்ட செயலாளர், உதயநிதி சொன்னால்தான் அமைச்சர்களுக்கு எந்த துறை எந்த இலாக்கா, இந்த மாதிரி ஒரு டைமென்ஷன் வந்துருச்சா? அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அடுத்த தலைவர்னு அடையாளம் காட்டிட்டாங்க. அப்ப அவருக்கான சவால் எதுவா இருக்கும்னா, கட்சியில் இருக்கிற சீனியர்கள், கட்சிக்கு வந்து இப்போது வந்திருக்கிற அல்லது இனிமேல் வரவிருக்கிற புதிய முகங்கள். அப்ப எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் வளர்ச்சி அடையணும் அப்படின்னா 2 விஷயம் நடந்தாகணும். ஒண்ணு, மாறி வரும் தொழில்நுட்பத்துக்கு ஏற்ப கட்சி தன்னை தகவமைத்துக் கொள்ளணும். இன்னொன்னு, மாறி வரும் சித்தாந்த சூழலுக்கு ஏற்பவும் பழைய மெத்தடாலஜியை ரீவிசிட் பண்ணித்தான் ஆகணுங்க. திமுக வந்து பவளவிழா கண்ட கட்சி 75 வருஷம். நாங்க எப்படி திமுகவோட அட்ராக்ட் ஆனோங்கிறத நான் இப்போ யோசிச்சு பார்க்குறேன். எப்படி அட்ராக்ட் ஆனோம்? எங்களுக்கு ஒரு 18 வருஷம், 18 இல்லைன்னா ஒரு 20 வயசு மேக்சிமம் அதிகமாக இருக்கிற தலைவர்கள், தோல்ல துண்டே போட முடியாத கிராமத்து சூழ்நிலையில தோல்ல துண்டு போட்டுட்டு ஒரு தலைவர் ஊர்ல பொதுக்கூட்டம் பேசுறதே பெரிய ஆச்சரியமா பார்த்தோம். ஏன்னா உண்மையிலே துண்டு போட முடியாது, இடுப்புல தான் கட்டிட்டு போகணும். அப்படியான ஒரு கிராம சூழல் தான் அன்றைக்கு இருந்துச்சு. அதாவது நான் சொல்றது 55லிருந்து 60 வரைக்குமான காலகட்டம். காங்கிரஸ் டாமினேஷன். நேச்சுரலா வந்து அது வந்து மிட்டா மிராசுகளின் டாமினேஷனா மாறிடுச்சு. கிராமத்துல எல்லாமே விவசாய பொருளாதாரம் உங்களுக்கே தெரியும். அப்போ கூலிகள், விவசாய தொழிலாளர்கள் எல்லாருமே வந்து
மிட்டாபராசுகளை நம்பித்தான், பெரிய நிலச்சுவாழ்ந்தார்களை நம்பித்தான். ஒரு 2 ஏக்கர் வச்சிருக்கிறவனுக்குலாம் ஒரு மரியாதையும் கிடையாது அந்த காலத்துல. என்ன மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு போகம் நெல் போட முடியும், அதுல என்ன வந்துட போகுது. ஸோ அவன் ஏழை தான், 2 ஏக்கர் 3 ஏக்கர்லாம் ஏழை தான். அப்ப அவனுக்கு அந்த துண்டை போட்டுக்கிற உரிமை கிடையாது. அப்போ நம்ம ஊர்ல ஒரு கூட்டம் போடுறாங்க, திமுக கூட்டம், எம்ஜிஆர்லாம் இருக்காரு, எம்ஜிஆர் கட்சி, எஸ் ராஜேந்திர கட்சி. அப்படி வரும்போது இயல்பாக என்ன தோணும், துண்டெல்லாம் போட்டுட்டு இப்படி பேசுறாங்களே, கம்பீரமா பேசுறாங்க, ரொம்ப அருமையான தமிழ்ல பேசுறாங்க, ஒரு அட்ராக்ஷன். இப்போ அந்த அட்ராக்ஷன் இன்னைக்கு இருக்கா அப்படின்னா இல்லைங்க. காரணம் காலம் மாறிடுச்சு. அப்போ பழைய மெத்தடாலஜி இல்ல, பழைய மாதிரியே மேடையில பல்வேறு நபர்களை அவர்களை இவர்களை விழித்து பேசுதல், செவ்வியல் தமிழ்ல பேசுதல், இது கொஞ்சம் மலையேறி போன காலம். அப்போ உதயநிதி அவருக்கான சவால் அந்த பழைய மெத்தடாலஜியிலே இருக்கிறவங்களையும் சமாளித்து கொண்டு போகணும். புதுசா வந்திருக்கிற கட்சிக்காரர்கள் அவர்களுக்கும் உரிய பதவிகள் வாங்கி தரணும் என்று வரும்போது அந்த கட்சியில அவரோட டாமினேஷன் அதிகமாகுது. மந்திரி சபையிலே அந்த டாமினேஷன் அதிகமாகத்தான் செய்யும். என்ன காரணம்னா, திரு ஸ்டாலின், திரு உதயநிதி 2 பவர் சென்டர் இதுல வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. என்னதான் முதல்வருக்கு துணையாக நாங்க எல்லோரும் இருப்போம்னு சொன்னாலும், உயர் அதிகாரிகள் இருந்து ஜூனியர் அமைச்சர்கள் வரைக்கும் திரு ஸ்டாலினுக்கு என்ன மரியாதை கொடுக்குறாங்களோ அதை விட அதிக மரியாதை உதயநிதிக்கு தருவார்கள். ஏற்கனவே இருக்கிற எம்எல்ஏக்கள் 2026 தேர்தல், அதுல அவங்களுக்கு சீட்டு வாங்கணும் அப்படின்னா திரு உதயநிதி அவர்களைத்தான் அவர்கள் மலை போல நம்புவார்கள் மறு சீட்டு பெற்று தருவதற்கு. புதியவர்கள் சீட்டு வாங்கணும், அடுத்த வாட்டி நம்ம மந்திரி ஆயிரலாம், இப்படி எவ்வளவு பேர் இருப்பாங்க, நமக்கு அவங்க பேர் தெரியாது. அவர்களும் உதயநிதி தான் அவர்களும் சுற்றி வருவார்கள். அப்போ மூலவராக திரு ஸ்டாலின் மாறும்போது உற்சவராக உதயநிதி வந்துருவாரு. உற்சவர் தானே சப்பரத்துல ஏற முடியும், உற்சவரை தானே நம்ம கோயிலை சுத்தி கொண்டு வருவோம், உற்சவருக்கு தானே எல்லா விதமான மரியாதைகளும் கிடைக்கும், அவர் தானே வீதி ஊலா வருவார். இதுதான் உண்மையான சிக்கல். முக்கியமா மூத்தவர்களுடைய பொறுப்புகளை குறைக்க வேண்டும். முக்கியமா துரைமுருகனுக்கே இப்போ கொடுக்கப்பட்டிருக்கின்ற துறைகளை குறைக்கணும். ஏற்கனவே இருக்கின்ற மூத்த அமைச்சர்களை மெதுவாக ஓரங்கட்டணும். இது உதயநிதி திட்டமா? அப்படிதான் கட்சியில பேச்சிருக்காங்க. உதயநிதி திட்டமானு எனக்கு தெரியல, ஆனா அதை நோக்கி தான் போகும். என்ன காரணம்னா, திருப்பியும் ஜெயலலிதா காலத்தை தான் நினைச்சு பாக்குறேன். 91, 96 அவங்க ஆட்சிக்கு வரும்போது அவங்களுக்கு உதயநிதியை விட கூட குறைந்த வயது, 45க்கு கீழே. அப்போ அவங்களுக்கு என்ன சிக்கல் இருந்ததுன்னா, எம்ஜிஆர் காலத்து சீனியர்கள் அவங்க இருந்தாங்க, ஆர்எம்பி உட்பட பல சீனியர்கள், காளிமுத்தான உட்பட. அதே நேரத்தில் இவங்க தங்களுக்குன்னு ஒரு புதிய டீமை உருவாக்க வேண்டிய நிர்பந்தத்துல ஜெயலலிதா அவர்கள் இருந்தார்கள். அப்ப இயல்பாகவே இது இப்படித்தான் வந்ததுங்க. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா பழையவர்களை ஓரங்கட்டப்பட்டார்கள் அல்லது அவங்களே எக்ஸிட் ஆனாங்க பல்வேறு கருத்து வேறுபாடுகள் காரணமாக. கடைசி வரைக்கும் ஜெயலலிதா அம்மாவோடு இருந்த மிக மூத்த சீனியர்கள் எனக்கு தெரிந்து நாவலர் நெடுஞ்செழியன் அவர் மட்டும்தான். அவர் தான் அண்ணா காலத்து சீனியர். சேடப்பட்டி முத்தியா இவங்கெல்லாம் பிற்காலகட்டத்தில் வந்தவங்க தான் ஃபேர்லி சீனியர்ஸ்னு வச்சுக்கலாம். ஸோ அதே டெக்னிக் அதே மாதிரி தான் இவர் கடைப்பிடிக்க முடியும். அதாவது இதுல இயல்பாக வர்ற விஷயம் என்ன தெரியுமா, இப்போ எம்ஜிஆர் காலம், எம்ஜிஆர் காலத்துல முதல்ல அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ பரங்கிமலை தொகுதி. அது ஒரு தொகுதி மறுசீரமைப்புல வந்தது தாங்க அந்த பரங்கிமலை தொகுதி, ஆலந்தூருக்கு பக்கத்துல வரும். எம்ஜிஆர் எலெக்டட் போஸ்ட்ல கண்டெஸ்ட் பண்ண வேண்டாம்னு தான் நினைச்சிட்டு இருந்தாரு. என்ன காரணம்னா, சினிமாவில் ரொம்ப பிஸியா இருந்தாரு. எஸ்எஸ்ஆர் தேனி எம்எல்ஏ ஆன பிறகு அவருக்கு படம் கிட்டத்தட்ட 25-30 படம் கையில் வச்சிருந்தாரு. எல்லாம் குறைஞ்சிருச்சு. என்னன்னா எம்எல்ஏ ஆயிட்டாரு, இனிமேல் ஒழுங்கா படப்பிடிப்புக்கு வரமாட்டாருன்னு நினைச்சிட்டாங்க. எம்ஜிஆர் அப்போ இந்த விருகம்பாக்கத்துல ஒரு சர்க்கஸ்ங்க, அது ஜெமினி சர்க்கஸ் நினைக்கிற பேர் மறந்துட்டேன். அதுல ஒரு சர்க்கஸ் படம், அது பறக்கும் பாவை, எங்க காலேஜ் டேஸோட மிடில் அது வருது, வெளி வருது. அதுல நடிச்சிட்டு இருக்காரு. எம்ஜிஆருக்கு சீட்டு கேட்கற இன்ட்ரெஸ்டே கிடையாது. அண்ணா சீட்டுன்னு அனௌன்ஸ் பண்ணும்போது உடனே எம்ஜிஆர் என்ன பண்ணாருன்னா எல்லாரையும் சமாதானப்படுத்தி, அப்ப எம்ஜிஆர் இதே உற்சவர் தான் என்னன்னா வீதி உலா மக்களை திரட்டக்கூடிய ஆற்றல் படைத்து இவங்க முகத்தை பாக்குறதுக்காகவே ஜனங்க அவங்க தான் உற்சவர்கள். அப்போ பரங்கிமலை தொகுதின்னு முடிவான உடனே எம்ஜிஆர் இந்த உற்சவர் ரோல் எடுத்துக்கிட்டாரு. அது வரைக்கும் அவர் உற்சவர் ரோல் எடுக்கல. கான்ஃபரன்ஸ் இதுக்கு தான் வருவார், மாநாடுகள் இதுதான் வருவாரு. அப்ப வீதி உலா வர்ற அளவுக்கு ஒரு தலைவர் வரும்போது இயல்பாகவே பிற தெய்வங்கள், பிற விக்கிரகங்கள் அல்லது பிற கடவுள்கள் இவங்களுக்கு கொஞ்சம் மனக்கசப்பு வரும். ஏன்னா அது வரைக்கும் அந்த அந்த அந்தஸ்தை அவங்க அனுபவிச்சிருப்பாங்க. இப்ப அதே இது உதயநிதிக்கு இங்க வரும். ஏன்னா உதயநிதி பட உலகத்துல இருந்து வெளியிட்டாரு. அப்போ அவர் இனி ஹீரோ அப்படிங்கிற அந்த இமேஜ் போயிடும். உதயநிதி படங்கள் வெளிவந்து சில வருடங்கள் ஆகும்போது அதுக்குள்ள எத்தனையோ பேர் வந்திருப்பாங்க. அவங்க பட உலக இமேஜ் வராது.
அப்ப கட்சிக்காரன் தான் வந்து எல்லா வேலைகளையும் பார்க்கணும், பிரம்மாண்ட வரவேற்பு தரணும், பேனர் வைக்கணும், ஆள் திரட்டி கொண்டு வரணும். இதெல்லாம் செய்யும் போது அதே அளவுக்கு முக்கியத்துவம் பிற தலைவர்களுக்கு கிடைக்காது. அது மூத்த தலைவர்கள் மூத்த தலைவர்கள் திமுக அப்படியே வச்சுக்கங்க. திமுக மூத்த தலைவர்கள் கொஞ்சம் நகரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? நான் வந்து எப்பவுமே மூத்தவர்கள் வழிவிடணும் தாங்க நினைப்பேன். அது கட்சிக்கு இல்ல, பத்திரிகை உலகத்துக்கு கூட அது பொருந்தும் தான் நான் நினைப்பேன். என்ன காரணம்னா, இயல்பாகவே இளைய தலைமுறை ஒண்ணு வருது. அந்த இளைய தலைமுறைக்குன்னு சில அணுகுமுறை இருக்கு. நம்மளோட திராவிட சித்தாந்தம் எதுல எல்லாம் நம்ம ஈர்க்கப்பட்டு வந்தோமோ அதெல்லாம் இவ்வளவு வருடம் கழித்து அது மீண்டும் ஒரு முறை நம்ம மறுபரிசீலனை செய்ய வேண்டிய கட்டாயம் அரசியல் தலைமைக்கு வந்துருச்சுங்க. இப்போ கிராமங்கள்ல அது சுத்தமா மாறி இருக்கு. நகர்ப்புற பகுதியில் எடுத்துங்களேன், அடுக்குமாடி குடியிருப்பு கலாச்சாரம் வந்த பிறகு, இல்ல ஐடி கலாச்சாரம் வந்த பிறகு, பழைய கான்செப்ட்ஸ் 75 இயர்ஸ் ஓல்டு கான்செப்ட், 75 இயர்ஸ் ஓல்டு பொலிட்டிக்கல் மெத்தடாலஜி அது இப்ப எடுபடாதுல்ல. அப்போ புதுசா வர்றவங்க தான் இந்த புதிய தலைமுறை, அந்த தலைமுறையோட எண்ணங்கள் இதை தெரிஞ்சுக்க முடியும். புதுசா வர்ற உதயநிதிக்கே வந்து 45 50 ஏஜ் குரூப், விஜய் வந்து 45 50 ஏஜ் குரூப், அண்ணாமலை மட்டும்தான் 40 42 ஏஜ் குரூப்ல வருவாரு. மற்ற எல்லாருமே வந்து 50 பிளஸ்ல இருப்பாங்க. அவங்களே வந்து ரொம்ப நடுத்தர வயதுன்னு தான் நீங்க வச்சுக்கிடணும். ஆனா நாங்க இளைஞர்களா இருக்கும்போது இந்த நடுத்தர வயதுக்காரர்களை பார்த்து தான் நாங்க ஆர்வப்பட்டோம். அப்போ இயல்பாகவே எங்க காலகட்டத்தில் இருந்த சீனியர்கள் இருந்தாங்கல்ல, அவங்க கொஞ்சம் கொஞ்சமா ஓரம் கட்டப்பட்டார்கள். நீங்க அதை காங்கிரஸ் கட்சியிலுமே பார்க்கலாம், இதே உதாரணத்தை பார்க்கலாம். பெரிய பெரிய ஆட்கள் சி சுப்பிரமணியம், பூவராகன், எவ்வளவு பேர் ஓரம் கட்டப்பட்டார்கள். திமுக பின்னாடி வந்தப்ப சத்யவாணி முத்து, எங்களுக்கு விவசாய அமைச்சராக இருந்த கோவிந்தசாமி, இப்படி பல பேர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த இதுல ஃபீல்ட் அவுட் ஆனாங்க. அது இயல்பாக நடக்கும்போது அந்த ஒரு மோதல் இருக்குங்க, இன்டர்னல் மோதலா இருக்கும். திமுக கட்டுக்கோப்பான கட்சிங்கிறதுனால அந்த இன்டர்னல் மோதல் வெளியில தெரியாது. அடுத்த தேர்தல்ல இது ஹெல்ப் பண்ணுமா திமுகவுக்கு? உள்ள நேரடியாக சொல்ற மாதிரி இந்த விரிசல் வந்துச்சு, மூத்தவர்கள் இளையவர்கள் நடுத்தர வயது. இது அடுத்த தேர்தல துரைமுருகன் போன்றவர்கள் கட்சிக்கு உறுதுணையாக இருந்து வெற்றிக்கு பாடுபடுவார்களா, இல்லை தங்களுடைய பிடி தளர்ந்து விட்டது அப்படிங்கிற ஒரு அதிருப்தி காரணமாகவே என்னவோ முடிவு வந்துட்டு போகட்டும் அப்படிங்கிற எண்ணத்துக்கு மாறிடுவாங்களா? அப்படி மாற மாட்டாங்க. என்ன காரணம்னா, திரு துரைமுருகன் அப்படிங்கிற ஒரு சரியான உதாரணத்தை நீங்க எடுத்தீங்கன்னா, அவரோட மகன் அடுத்த தலைமுறைக்கு அவர் வந்து அவரோட அரசியல் அதிகாரத்தையும் அந்தஸ்தையும் கொஞ்சம் கொஞ்சமா மாற்றி கொடுத்துக்கிட்டே வர்றாரு. இப்போ பொன்முடின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவரோட மகன், இப்படி பல கட்டங்கள்ல வந்து அப்படி வந்தாச்சு. எனவே மூத்தவர்கள் என்னதான் அதிருப்தியா இருந்தாலும் அவங்க திமுக அப்படியே தான் ரிட்டைன் ஆவாங்களே தவிர திமுகவின் நலன்களுக்கு எதிராக எல்லாம் போக மாட்டாங்க. திமுகவோட ஓட்டு வங்கி அது கொஞ்சம் குறையத்தான் செய்யும், ஆளுங்கட்சி எதிர்ப்பு இருக்கும், குறையத்தான் செய்யும். ஆனா அவங்களோட கூட்டணி, அந்த கூட்டணி வந்து இதே மாதிரி கன்டினியூ ஆகும்போது இந்த ஃபர்ஸ்ட் பாஸ்ட் போஸ்ட் சிஸ்டத்துல ஒரு 35% ஓட்டையாவது வாங்கக்கூடிய நிலைமையில இருக்கிற ஒரே கூட்டணி திமுக கூட்டணி தான். அண்ணா திமுக கூட்டணி அந்த இடத்துக்கு வர மறுக்குது, பல்வேறு காரணங்களால, உள்ள இருக்கிற பிரச்சனைகளால. எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருங்க, 10% ஓட்டை நம்ம கூட்டணும்ன்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? 10% ஓட்டை இழந்திருக்காங்கன்னு தானே நம்ம பொருள் கொள்ளணும். அப்ப 20% தான் இருக்காங்க, அது நமக்கே தெரியும். அப்ப 20% கொஞ்சம் கூடலாம், சட்டமன்ற தேர்தல் வரும்போது கொஞ்சம் கூடலாம். ஆனா வெற்றிக்கு தேவையான 35%க்கு அவங்க வர்றதுங்கிறதுக்கு இன்னமும் அவங்க ஓட்டு வங்கி எல்லாம் உயர்த்தணும். திமுக கூட்டணியில அவங்க 42 43% இருந்து 35% இருப்பாங்க, அதுல மாற்றுக்கிறது இல்லை. அப்ப திமுக கூட்டணிக்குள்ளேயோ அல்ல திமுக கட்சிக்குள்ளேயோ எந்த விதமான மனத்தாங்கல், பிளவு, சீனியர் ஜூனியர் மோதல், ஈகோ கிளாஷ் எது இருந்தாலும் இந்த தேர்தல் நேரத்துல அந்த ஷேரிங் த காமன் ட்ரீமுக்கு போயிடுவாங்க. பொதுவான சொப்பனத்தை பகிர்ந்து கொள்கிற ஏற்பாடு. எது பொதுவான சொப்பனம்? வெற்றி. நமக்கு வெற்றி இல்லாட்டாலும் நம்ம பையனுக்கு வெற்றி. உதயநிதி அடுத்த சிஎம் வேட்பாளரா அறிவிக்கப்பட வாய்ப்பு இருக்கா அடுத்த தேர்தல்? சிஎம் வேட்பாளருங்கிறது நம்ம செட்டப்ல கிடையாது இல்லையா, எம்எல்ஏ தான். எம்எல்ஏக்கெல்லாம் கூடி தேர்ந்தெடுப்பது தான். திரு ஸ்டாலின் அவர்கள் தான் கண்டிப்பாக அடுத்த தேர்தலில் சிஎம் வேட்பாளர்னா மறைமுகமாக ஸ்டாலின் அவர்களின் ஆட்சி தொடர இப்படிதான் ஓட்டு கேட்க முடியும். அதை தாண்டிய வாய்ப்பு எதுவும் இருப்பதாக நான் கருதல. சரி சரி சரி. இந்த நிகழ்ச்சியில் உங்கள் கருத்தில் குறிமைக்காக திரு தல சிஷா மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.